கற்றுக்கொள்ள முடியாத பரபரப்புடன் சௌதாமணி அந்த அழகிய அமைதியான தோட்டத்தைச் சுற்றி வளைய வந்தாள். செங்கொன்றை மரத்தடியில் பாவாடை விரித்து கிடந்த மலர் இதழ்கள் மாலை மங்கும் சூரிய ஒளியில் இரத்தத் துளிகளாக பிரமிப்பை கொடுத்தன. அந்த 14 ஆண்டு காலத்தில் எத்தனை இரத்தத் துளிகளை அவளது இதயம் மௌனக் கண்ணீராக வெடித்திருக்கிறது. அவளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். பெருமூச்சு விட்டபடி அவள் தோட்டத்திற்குள் இங்கும் அங்கும் நகர்ந்தாள். சுற்றுச்சுவர் ஓரத்திலிருந்து லேசான நறுமணம் மெல்ல மிதந்து முகத்தில் மோதுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். அடர்த்தியான இலைகள் நடுவே கொத்து கொத்தாக சிரித்த வெள்ளை மலர்களுடன் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது ஒரு பெரிய நைட்கிளிங் செடி. திடீரென்று நெஞ்சிலே எழும்பிய ஒரு நினைப்பு. தேள் கொட்டியது போன்று மனதில் ஒரு வலி. முகத்தை சுருக்கி கொண்டு அப்பால் நகர்ந்தாள். கல்லூரி மாணவியாக இருந்தபோது ஹாஸ்டலில் நடந்த ஒரு போட்டியில் அவளை ராணியாக தேர்ந்தெடுத்தார்கள். கல்லூரியின் தலைவி அவள் தலையில் மலர் கிரீடம் ஒன்றை வைத்து ஹாஸ்டலில் அழகு ராணி என்று வாழ்த்துக்குரிய நினைப்பு வந்தது. அன்று பரிசளிப்பின் பொழுது தொடர்ந்து பல முறை மேடையேறி பல பரிசுகளை வாங்கிய போது ஹால் அதிர சக மாணவிகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்த நினைவு நெஞ்சிலே சுமையாக கணக்க அவள் மெல்ல தோட்டத்தை சுற்றி வந்தாள். அந்த பெருமைகளையெல்லாம் இப்பொழுது சொல்லிக்கொள்ள முடியாதபடி ஒரு அவமான நிலை. மாஜி கைதி. அந்த வார்த்தையை கேட்டதுமே முகத்தை திருப்பிக் கொண்டு யாருமே நகர்ந்து விடுவார்கள். 20 வயதுக்கு உட்பட்ட சின்னஞ்சிறு சிட்டுகள் ஸ்டெனோவாகவும் கணக்கராகவும் செக்ரட்டரியாகவும் பணியாற்ற வேலை தேடி வரிசையில் காத்து நிற்கையில் இந்த வயதில் அவளுக்கு அலுவலகங்கள் பக்கம் செல்ல என்ன தகுதி இருக்கிறது? பின் வேலை தேடிக்கொள்ளப் போவதாக ரிஷியிடம் சொன்னாலே. என்ன வேலை? வீடு கூட்டி பாத்திரம் துலக்கும் வேலை கூட அவ்வளவு சுலபத்தில் கிடைத்து விடுமா? விஷயம் தெரிந்தவுடன் வீட்டு எஜமானி விரட்டி விட மாட்டாளா? எத்தனை நாள் அவள் அந்த வீட்டில் ரிஷியின் ஆதரவில் தங்கி வாழ முடியும்? அடுத்தபடி அவள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பல இருக்கின்றனவே. மனம் விட்டு யாரிடம் அவள் சொல்ல முடியும்? மாஜி கைதி என்ற பட்டத்துடன் யார் முன் போய் நிற்க முடியும்? ஐயோ, அழமாட்டாத துக்கம் நெஞ்சை வலிக்க கீழுதட்டை கடித்து கொண்டு திரும்பினாள். கேட்டை திறந்து கொண்டு வடிவேலு துணிப்பையுடன் உள்ளே வந்தான். நீங்க கேட்டபடி உப்பும் மிளகாயும் வாங்கி கொண்டு வந்து விட்டேன். பையை அவளிடம் கொடுத்தான். அதற்குள் வேகமாக இருட்டி கொண்டு விட்டது. முன்னறை விளக்கை போட்டாள். சமையலறையில் குழல் விளக்கை எரிய விட்டாள். சமையலறையின் மேடை மீது உப்பு ஜாடியை துடைத்து தயாராக வைத்திருந்தாள். பொட்டலத்தின் மீது இறுக்கமாக சுற்றப்பட்ட சணல் கயிற்றை மெல்ல பிரித்து அப்பால் வைத்தாள். உப்பை கீழே சிதறவிடாது கவனமாக காகிதத்தை பிரித்து ஜாடிக்குள் கொட்டிவிட்டு விரல்களால் காகிதத்தை தட்டிய போது திடுக்கிட்டு மெய் விதிர்த்து போனாள். பல நாட்களுக்கு முன்னர் வெளியான நம்பிக்கை பத்திரிகையின் தாள் ஒன்றில் கடைக்காரர் உப்பை கட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார். பிரபல தொழிலதிபர் முருகதாஸ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்ற சௌதாமினி விடுதலை அடையவிருக்கிறாள் என்ற செய்திக்கு மேல் காணப்பட்ட அவள் புகைப்படம் முகம் தெரியாத அளவு மையுண்டு விட்டிருந்தது. மறுபடியும் அதை உற்று பார்த்தபோது அவளையும் அறியாது உடம்பு விடவிடவென்று ஆடியது. நெஞ்சு படபடத்தது. நெற்றி மீது பூத்த வியர்வை துளிகள் கன்னங்களில் வழிந்தது. மறுவாழ்வு தேடிக்கொள்ள முடியாதபடி புகைப்படத்துடன் செய்தியை போட்டு அவளது வருங்காலத்தில் மண்ணை அள்ளி போடும் அளவுக்கு அவருக்கு அவள் மீது வன்மமா? இன்னுமா? அவருடைய வீட்டில் அவள் தங்கி கொண்டு அவரது தயவில் வாழ்ந்து கொண்டு அவரது வெறுப்பிலே மூழ்கி கொண்டு சேச்சே கதறி அழுது தீர்க்க முடியாதபடி துயரம் மார்பை பிளக்க மூச்சு விடாது திக்கு முக்காடியபடி முன்னறையில் விளக்கடியில் வந்து உட்கார்ந்து விட்டாள். நீடித்து அவள் அங்கே தங்குவது சரியல்ல. ஏதாவது ஒரு வழி செய்தாக வேண்டும். ஆனால் எப்படி ஆரம்பிப்பது? எப்போ? அடக்க முடியாத ஒரு பரபரப்பில் உணர்வுகள் தலையை அழுத்த அப்படியே அரை மயக்கத்துடன் ஆசனத்தில் சாய்ந்து விட்டாள். என்னக்கா, தூங்கி விட்டீங்களா? ரிஷியின் குரல் அவளை விழிப்புறச் செய்தது. 20 மணி 8ஆகி கொண்டிருந்தது. வாயிற்கதவை திறந்து போட்ட நிலையில் அவள் தன்னை மறந்து கல்லாக உட்கார்ந்திருக்கிறாள். கொஞ்சம் பொறு, சாப்பாட்டை சூடாக்கி கொண்டு வரேன். விருக்கென்று எழுந்து உள்ளே சென்று விட்டாள். ரிஷி எத்தனையோ வற்புறுத்தியும் அவன் கூட உட்கார்ந்து சாப்பிட மறுத்து விட்டாள். சில சமயங்களில் அவளுக்குள் அப்படி ஒரு அசைக்க முடியாத அழுத்தமான பிடிவாதம் உருவாகிவிடும். நமது ஒப்பந்தப்படி உனக்கு இப்போ நான் வேலைக்காரி, அதற்கு மேல் பேசாதே என்றபடி உள்ளே போய்விட்டாள். அவமானத்தை விழுங்கியே பல ஆண்டுகள் வாழ்ந்து விட்டவள் வேண்டா வெறுப்பாக இருந்த சோற்றை 2 வாய் விழுங்கிவிட்டு கையை கழுவி கொண்டாள். சமையலறையை விரைவில் சுத்தம் செய்து முடித்தாள். படுக்கை மீது சாய்ந்தபடி இருளில் வெகு நேரம் சிந்தித்து கொண்டிருந்தாள். இனி அவள் செய்ய தொடங்க வேண்டிய காரியங்கள் யாவை? மறுநாள் காலை ரிஷி வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். முதலாளியின் காரை காரேஜில் பத்திரமாக வைத்துவிட்டு பஸ்ஸை பிடிக்க அவசரமாக தயாராகி கொண்டிருந்தான். சௌதாமணி அவனது பைஜாமா ஜிப்பாக்களை நன்றாக துவைத்து
நடமாடும் இஸ்திரிக்காரரிடம் அனுப்பி பெட்டி போட்டு தயாராக வைத்திருந்தாள். ஆதரவற்ற நிலையில் தன்னை காத்து கொள்ள அவனுக்கு வேலைக்காரியாக ஊழியம் செய்ய நேர்ந்ததை எண்ணி ரிஷி வேதனைப்பட்டான். வேறு வழி இல்லை. வீம்பு பிடித்த அவளிடம் தர்க்கம் செய்வதில் பயனில்லை. தோல்பையை எடுத்து மாட்டிக்கொண்டு நடையில் கிடந்த செருப்புகளை மண் போக தட்டி கொண்டிருந்தான். தம்பி ரிஷி, சன்னமான குரலில் தயக்கத்துடன் அவள் அழைத்தாள். எனக்கு ஒரு உதவி தேவையா இருக்கு. சொல்லி முடிப்பதற்குள் ஒரு ஜானாக அவள் குறுகிவிட்டது போல் உடலை ஒடுக்கி கொண்டாள். தாராளமா கேளுங்கக்கா, உதவி செய்யத்தானே காத்துக்கிட்டு இருக்கேன். மெல்ல சிரித்து கொண்டான். வெளியில் போய் நான் ஒரு வேலை தேடிக்க முயற்சி செய்யணும். யோசனையுடன் அவனை பார்த்தாள். எங்கே அழைத்து கொண்டு போகணும்னு உத்தரவிடுங்க. காரில் உங்களை அங்கங்கே அழைத்து கொண்டு போக தயார். சாயங்காலம் வரும்பொழுது இந்த வாரம் வெளிவந்த தினப்பத்திரிகைகளை கட்டாக அள்ளி கொண்டு வரேன். விளம்பரங்களை பார்த்து பிரியப்பட்டதுக்கு விண்ணப்பிச்சுக்குங்க. தபாலில் நான் அதை சேர்த்துடுறேன். இன்டர்வியூக்கு கூப்பிட்டால் நானே அழைச்சிக்கிட்டு போகிறேன். அவசரமாக எனக்கு சில பொருள்கள் வாங்கணும். கொஞ்சம் பணம் தேவை. கடனாக கொடுத்து உதவ முடியுமா? கேட்டுவிட்டு அவனை பார்க்க கூசியவளாக ஜன்னலை வெறித்தாள். சாயங்காலம் தயாராக இருங்க. நான் வந்ததும் உங்களை கடைத்தெருவுக்கு அழைச்சிட்டு போகிறேன். வேண்டியதை வாங்கிக்கோங்க. இந்தாங்க. பைஜாமா பையிலிருந்து மணிப்பர்ஸை எடுத்து 300 ரூபாய் நோட்டுகளை இழுத்து அவளிடம் நீட்டினான். இத்தனை பணம் எதுக்கு? வியப்புடன் அவள் பின்னால் நகர்ந்தாள். 15 வருஷத்துக்கு முந்தி இந்த 3 நோட்டுக்கு இருந்த மதிப்பு இப்போ இல்லைங்கிறத கடைக்கு போனப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. வேலை தேடிக்கொண்டு நீங்கள் வெளியே போக இன்னும் 2 புது சேலை வாங்கணும். கூடை, காலுக்கு செருப்பு, கையில் ஒரு பை இத்தியாதிகள் தேவைப்படும். ஒரு சமயம் இந்த பணம் பற்றாற்றி மேலே கேளுங்க, தரேன். தேங்க்யூ தம்பி. கையை நீட்டி பணத்தை பெற்றுக்கொண்டாள். இந்த கடனை அவள் விரைவில் அடைக்க முடியுமா? மனதிற்குள் ஒரு பெரும் திகில் அவளுக்கு. மாலை அவன் சொன்னபடி அவளை காரில் கடைத்தெருவுக்கு அழைத்துச் சென்றான். பல ஆண்டுகளுக்கு முன் பார்த்த அண்ணா சாலை சில புதிய கட்டிடங்களுடன் சிறிது மாறுபட்டிருந்ததை பார்த்தபடி அவன் பின்னால் நடைபாதையில் வேகமாக நடந்தாள். யாராவது அவளை அடையாளம் கண்டு கொண்டு விட்டால், சௌதாமினியா என்று விசாரித்து கொண்டு யாரேனும் வழிமடக்கி பேச வந்து விட்டால்? 15 ஆண்டு காலத்தில் பலர் அவளை மறந்திருக்கலாம். சிலருக்கு அடையாளம் தெரியாது போய்விட்டிருக்கலாம். நெருங்கி பழகின சிநேகிதிகள், கல்லூரி தோழிகள், அலுவலகத்தில் கூட வேலை பார்த்தவர்கள் யாரையேனும் எதிர்பாராத விதமாக சந்திக்க நேர்ந்து விட்டால் அவர்கள் யாராவது அவளை அடையாளம் கண்டுவிடக்கூடும். தாங்க முடியாத ஒரு பயத்தில் அவள் நெஞ்சு வேகமாக துடிக்கத் தொடங்கியது. உதடுகளும் வாயும் உலர்ந்து போயிற்று. குற்ற உணர்வுடன் சுற்றிலும் கண்களை ஓடவிட்டபடி நடந்தாள். கடைத்தெரு நடைபாதையில் முன்னைவிட கூட்டம் அதிகமாக காணப்பட்டதை உணர்ந்தாள். மேலே போகிறவர்களும் எதிரே வருகிறவர்களும் இடிது தள்ளி கொண்டு வேகமாக நடந்தனர். குடும்ப நலத்திட்டங்களையும் மீறி நம் நாட்டில் ஜனப்பெருக்கம் முன்னைவிட அதிகரித்திருப்பதின் அறிகுறி இந்த கூட்டம். கொஞ்சம் அசந்தால் நம் கால் கட்டை விரலை எதிர்ப்பக்கம் வரும் மனிதன் செருப்பு பீத்து கொண்டு போய்விடும். நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். முறுவலித்த ரிஷி ஹிந்திக்காரர் ஒருவரின் கடைக்குள் அவளை அழைத்துச் சென்றான். வேண்டியதை பார்த்து வாங்கிக்கோங்க சொல்லிவிட்டு நடைபாதை ஓரமாக ஒதுங்கி நின்றபடி சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டான். கடைக்குள்ளும் ஒரே கூட்டம். சிறைக்கு சென்ற பேத்தி திரும்பாமலே போய்விடக்கூடும் என்ற அச்சம் வைத்தியலிங்கத்திற்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு பின் பெட்டியில் அவள் வைத்துவிட்டு போயிருந்த புடவை, துணிமணிகளை எடுத்து ஏழைகளுக்கு தானம் செய்து விட்டார். அவளது நகைகளை விற்று அவ்வப்பொழுது ஏற்பட்ட செலவுகளை சமாளித்து கொண்டிருந்தார். கட்டி கொண்டு வந்த சேலையுடன் மாற்றுக்கு ரிஷி வாங்கி அளித்த புடவையுமாக அவள் 2 ஆடைகளுடன் தான் சென்னைக்கு வந்திருந்தாள். மழைக்காலம் நெருங்கி கொண்டிருந்தது. மாற்றுக்கு இன்னொரு புடவை தேவையாக இருக்கும். வேலையை தேடிக்கொண்டு செல்ல பளிச்சென்று உடுத்தி கொள்ள வேறு ஒன்றும் தேவைப்படும். தனக்குள் கணக்கிட்டபடி ஒரு நூல் சேலையும் நைலக்ஸ் புடவை ஒன்றும் எடுத்தாள். பிறகு அங்கேயே வேறு ஒரு பகுதியில் கிடைத்த சில ரெடிமேட் உள்ளாடைகளையும் வாங்கி கொண்டாள். நடைபாதையில் விரித்திருந்த கடையொன்றில் ஒரு ஜோடி பிளாஸ்டிக் வளையல், போலி முத்துத்தோடு, ஒரு ஜதை, கழுத்துக்கு ஒரு சரம் கருகமணி மாலை வாங்கி கொண்டு அடுத்த கடையில் காலுக்கு தேவையான உறுதியானதொரு செருப்புகளும் வாங்கி முடித்து கொண்டாள். 10 பைசா கூட அவள் சம்பாதிக்க ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் 200 ரூபாய்க்கு மேல் கரைந்து விட்டதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். அவளுக்கு அங்கே எங்கேயாவது கடைகளிலோ அலுவலகத்திலோ எழுத்தர் வேலை கிடைக்குமா? உண்மையை சொன்னால்
அந்த ஹிந்திக்காரர் அவளை வேலைக்கு வைத்துக்கொள்ள துணிவாரா? கசப்புடன் தனக்குள் எண்ணியபடி ரிஷியை தேடிக்கொண்டு சிறிது தூரம் நடந்தாள். சப்போட்டா பழைக்குடையுடன் நடைபாதையின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த கிழவியிடம் பேரம் பேசி பழம் வாங்கி கொண்டிருந்தாள் ஒரு இளம்பெண். சிகரெட்டை அணைத்து குப்பை தொட்டியில் வீசினான் ரிஷி. சப்போட்டா டஜன் என்ன விலை? கேட்டபடி கூடைக்காரியை நெருங்கினான். சட்டென்று திரும்பி பார்த்தாள் அந்த பெண். அடையாளம் கண்டு கொண்டு விட்டாள். அவள் லேசாக முருவளித்தாள். நீங்களா என்றாள் வியப்புடன். நானேதான். உங்களை பேட்டி காண உங்கள் பங்களாவுக்கு வர நினைக்கிறேன். என்னை எதுக்காக பேட்டி காண போறீங்க? எங்கள் பத்திரிகையில் ஞாயிறு தோறும் வெளியாகும் வார மலருக்கு கவனிச்சிருப்பீங்களே, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பல துறையில் ஈடுபட்டிருக்கும் இளம் பெண்கள் என்ன கருத்துகள் தெரிவிக்கிறாங்கன்னு சேகரித்து அவங்க புகைப்படத்தோடு வெளியிடுறோம். அதை பற்றி உங்களை காண வேண்டாம், எங்கள் அப்பா ஒப்புக்க மாட்டார். உங்கள் வருங்கால கணவர் அனுமதி கொடுத்தால் மறுப்பு இல்லையே. ஐ எம் சாரி. என் வருங்கால கணவர் அப்பாவை விட பெரிய கட்டுப்பெட்டி. கலகலவென்று அவள் சிரித்தாள். நீங்க பத்திரிகை நிருபரை கண்டால் 10 அடி ஒதுங்கு என்ற கொள்கையுடையவள். அத்தனை பயம் உங்களை பார்த்தாள். சிரித்து கொண்டே பழங்கள் நிறைந்த காகித பையை சுமந்து கொண்டு கையை ஆட்டிவிட்டு சற்று தூரத்தில் நின்ற காரை நோக்கி நடந்தாள். என்னக்கா அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டீங்க? பளிச்சுன்னு அழகா இருக்காளேன்னு சித்த நின்று பார்த்தேன். பாதாம் பருப்பை அரைச்சி பாலில் கலக்கி குடிச்சு வளர்ந்த உடம்பு பளிச்சுன்னு அழகா இருக்கிறதுக்கு கேட்பானேன். பிரபல தொழிலதிபர் எம்.எல். ஏகாம்பரம் அவர்களின் ஒரே மகள் ரம்யா. தீயை மிதித்தவள் போன்றதொரு திகைப்பு சௌதாமினிக்கு. ஏகாம்பரத்தின் மகளாய்வள்? நெஞ்சை கிழித்து கொண்டு இதயம் வாய்க்குள் வந்துவிடும் போல ஆத்திரத்தில் துடியாக துடித்தது. உடல் முழுவதும் நெருப்பாகி தன்னை தகிப்பதை உணர்ந்தாள். ஆவேசமாக புறப்பட்ட உணர்வுகளை சிரமத்துடன் கட்டுப்படுத்தி கொண்டாள். குளியல் அறையிலிருந்து வெளிப்பட்ட சியாமலா தலையில் முறுக்கி கட்டி கொண்டிருந்த தேங்காய் பூ துவாலையை உருவினாள். இடைவரை விழுந்த ஈரமுடியை மறுபடியும் துவாலையால் அழுத்தி துடைத்தாள். துவாலையை சுருட்டி அழுக்கு துணி கூடைக்குள் திணித்துவிட்டு படுக்கை அறையிலிருந்த அலங்கார மேஜைக்கு முன்னால் வந்து நின்று கொண்டாள். ஜன்னல் திரைச்சீலைகள் ஒதுக்கிவிடப்பட்டிருந்தன. காலை வேளையின் புது வெளிச்சம் பளிச்சென்று அறைக்குள் விழுந்து கொண்டிருந்தது. சீப்பினால் முடியை மெல்ல மேலே எழுந்த வாரியாக சீவிக்கொண்டு கண்ணாடி காட்டிய தன் முகத்தை கவனமாக பார்த்தபோது ஒரு கணம் திடுக்கிட்டு போனாள். இது நாள் வரை இல்லாத கருவளையங்கள் அவளது கண்களைச் சுற்றி வட்டம் வரைந்திருந்தன. இளமை அழகு குறையாது தங்கமாக மின்னிய அந்த முகத்தில் இப்பொழுது திடீரென்று வயது தெரிவதை உணர்ந்து அவள் அயர்ந்து போனாள். தலைமுடியை அள்ளி சுருட்டி தளர முடித்து கொண்டு கிரீம் பாட்டிலை திறந்து ஒரு துளி விரலில் தொட்டு கண்களை சுற்றிலும் லேசாக தடவி கொண்டாள். கடைப்பாறையை விழுங்கிவிட்டு சுக்கு கஷாயம் சாப்பிட்ட கதையாக அந்த கருப்பு திரைகள் அசைந்து கொடுக்கவில்லை. முன்னைவிட அழுத்தமாக பளிச்சென்று தெரிந்தன. 4 நாட்களாக சரியான உறக்கமின்றி அவள் திண்டாடியதன் விளைவு அவை. பெருமூச்சுடன் குங்குமத்தை தொட்டு பெரிதாக நெற்றியில் ஒரு பொட்டு வைத்து கொண்டாள். சில நாட்களாக அவள் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். ஏகாம்பரத்திடம் அதுவரை இல்லாத ஒரு பெரும் மாறுதல் ஏற்பட்டிருந்தது. வீட்டிற்கு திரும்பியதும் மாலை வேளையில் அவர் யாரிடமும் பேசாது எங்கேயோ நினைப்பாக தோட்டத்திலேயே தனியே உலாவினார். ஏதாவது கேட்டால் எரிச்சல் மிகுந்த குரலில் சொல்லென்று பதில் கொடுத்தார். உணவை ரசிக்காது தட்டின் ஓரத்தில் இங்கும் அங்கும் ஒதுக்கிவிட்டு மௌனமாக ஆனால் அவசரமாக சாப்பிட்டார். சூடான ஹார்லிக்ஸை அவள் எடுத்துக்கொண்டு போகும் முன் படுக்கையில் கண்களை மூடிக்கொண்டு தூங்கும் பாவனையில் கிடந்தார். ஆனால் அவர் சில நாட்களாக சரியாகவே தூங்குவதில்லை என்பது அவளுக்கு தெரியும். படுக்கையின் ஓரத்தில் குருவியைப் போல் ஒடுங்கி படுத்தபடி அருகே படுக்கை முழுவதையும் நிறைத்தபடி படுத்து கொண்டிருக்கும் அவரை மெல்ல ஓரக்கண்ணால் பார்த்தபடியே விடியும் வரை தூங்காது விழித்திருந்தாள். படுக்கை மீது பல முறை புரண்டு வேதனையுடன் அவர் துளி கூட தூங்காமல் கண்களை மூடிக்கொண்டு கிடக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருந்தாள். தூக்கம் வரலையா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? கேட்க ஆவல். வார்த்தைகள் வாய்க்குள்ளேயே அடங்கி கிடந்தன. சாதாரணமாக அவரே அவளிடம் சொல்லிவிடுவார். சியாம். அப்படித்தான் அவளை அவர் அன்புடன் சில சமயம் அழைப்பது வழக்கம். சியாம், தலையை வலிக்கிறது, தூக்கமில்லை. கொஞ்சம் சுடுதண்ணியோடு டாக்டர் கொடுத்திருக்கிற தூக்க மாத்திரையை எடுத்துட்டு வா. எப்பொழுதாவது அபூர்வமாக உத்தரவிடுவார். இன்னொரு சமயம் தூக்க மாத்திரை வேண்டாம் ஷியாம், கொஞ்சம் அமிர்தாஞ்சனத்தை எடுத்து லேசா உன் கையால் நெத்தியில் தேய்த்து விடு.
உன் கை பட்டாலே தூக்கம் வந்துடுமே என்பார். அவள் மெல்ல தலையை பிடித்து நெற்றியை விரல்களால் அழுத்தி விடும்போது அவள் கைகளை பற்றி இழுத்து தன் மார்புடன் அவளை அணைத்து கொண்டு விடுவார். சியாம், உன்னை பெண் பார்க்க வந்தபோது உன் அழகிலே மயங்கி போனேனே, அந்த மயக்கம் இன்னமும் தெரியலை. இத்தனை வருஷங்களாகியும் அந்த அழகும் குண்டுமணி அளவு கூட குறையல. உங்க மகள் அடுத்த அறையிலே தான் படுத்திருக்கிறாள். அவள் காதலை படப்போகிறது. வெக்கக்கேடு. உடம்புக்கு வந்துட்டா நீங்க பச்சை குழந்தையை போல பேத்த தொடங்கி விடுறீங்க. பேத்தல் இல்லை, அத்தனையும் உண்மை. என் மனைவி சியாமலா மேல எனக்கு உயிர்னு நான் கூரை மேல் நின்று கொண்டு கூக்குரல் கூட போடுவேன். யாருக்கு நான் பயப்படணும்? கொஞ்சியபடி அவளை இறுக்கமாக தழுவிக்கொள்வார். சியாமலா பெருமையிலும் மகிழ்ச்சியிலும் பூரித்து போவாள். அவர்களிடையே இத்தனை காலமாக அப்படி ஒரு நெருக்கமான பந்தம், ஒரு பிடிப்பு, அழுக்காத ஆசை. அவர்களைப் போன்று உள்ளமும் உணர்வும் ஒன்றாகிவிட்ட தம்பதிகள் அதிகம் பேர் இருக்க முடியாது. அடிக்கடி சியாமலா பெருமையோடு எண்ணிக்கொள்வது வழக்கம். வேலைக்காரி மேஜை மீது வைத்துவிட்டு போயிருந்த மல்லிகை சரத்தை எடுத்து 4ஆக மடித்து கூந்தலில் வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை கண்ணாடியை பார்த்தாள். மனம் வேதனையில் கனத்தது. அவர்களுக்கு இடையே இதுநாள் வரை எந்தவிதமான ரகசியமும் அவளுக்கு தெரிந்தவரை இருந்ததே இல்லை. தூக்கமில்லாது நாள் கணக்கில் படுக்கையில் புரண்டு அவஸ்தைப்படும் அளவுக்கு அவர் மனதை வாட்டும் கவலைதான் என்ன? நிச்சயதார்த்தத்தை பற்றி சம்பந்தி பரந்தாமன் ஏதாவது தகராறு செய்கிறாரோ? அப்படி இருக்க முடியாதே. முதல் நாள் மாலை சம்பந்தியம்மாள் அவர்கள் வீட்டு கப்பல் போன்ற காரில் வந்து இறங்கினாள். கூடவே ஒரு பழக்குடையையும் மிட்டாய் பார்சலையும் சுமந்து வந்து அவர்கள் வீட்டு வேலையால் அவைகளை உள்ளே கொண்டு வந்து வைத்தான். வாங்கோ, உட்காருங்கள், உபசரித்தாள் சியாமலா. உட்கார நேரமில்லை. இந்த தினசு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்ககிட்டையும் ரம்யா கிட்டையும் காட்டிட்டு வர சொன்னார். அதற்கு பிறகுதான் வாங்கணும்னு உத்தேசம். கையில் பிடித்திருந்த வெல்வெட் பெட்டியை திறந்து அவள் முன் நீட்டினாள் சம்பந்தியம்மாள். நீல வண்ணத்தை வாரி இறைத்த வைர நெக்லஸை வியப்போடு பார்த்தாள் அவள். உயர்ந்த ரக வைரங்கள், விலையும் ஏகமாக இருக்கும் என்ற கணிப்பு அவளுள். புது மாதிரி தினசாக இருக்கே, வாங்கலாம் நினைச்சேன். நமக்கு பழக்கமான கடை. நிச்சயதார்த்தத்துக்கு ரம்யாவுக்கு எங்கள் சார்பிலே இதை போடலாம்னு யோசனை. சம்பந்தியம்மாள் சன்னமாக சிரித்தாள். தாயின் முதுகில் உராய்ந்தபடி கழுத்தின் மீது மூச்சு விட்டு கொண்டு பெட்டியை எட்டி பார்த்த ரம்யாவின் மகிழ்ச்சி கண்களில் பொங்கி வழிந்தது. இனி குழந்தை உங்க வீட்டு பெண். உங்க இஷ்டத்துக்கு எதுவும் செய்யுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருங்க, தாகத்துக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு முடிக்காது சியாமலா பரபரப்பாக சமையல் அறைக்கு ஓடினாள். சம்பந்தியிடமிருந்து இடைஞ்சல் எதுவும் வந்திருக்க முடியாது. மாப்பிள்ளை ஏதாவது? தங்கமான பையனாச்சே. ரம்யா மேலே இப்பவே உருகி கரைஞ்சி போகிறானே. பின் தொழிற்சாலையில் ஏதாவது சொல்லிக்கொள்ள முடியாத தொல்லைகளா? எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதா? சொல்ல முடியாத தவிக்கிறாரா? இந்த வீடு, நகைகள், அந்தஸ்து, இந்த தர்பார் இதெல்லாம் அவளுக்கு என்றுமே அதிசயமானவை அல்ல. தானாக வந்து சேர்ந்து கொண்டவை. இவை போய்விட்டால் அத்துடன் மனமுடைந்து தளர்ந்து விட மாட்டாள் என்பது அவள் கணவனுக்கு தெரியுமே. முன்பு ஒரு தடவை தொழிலில் அகல கால் வைக்க போய் எதிர்பாராத பெருத்த நஷ்டம் வந்து அவர் ஆடி போய்விடவில்லையா? தவித்து கொண்டு தூக்கம் வராமல் படுக்கையிலே புரண்டபோது அவள் கேட்டு விட்டாள். என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்கிட்ட சொல்லுங்களேன். அவள் கெஞ்சி குழைந்து கேட்டபோது மனிதன் உண்மையை கொட்டி விட்டாரே. சியாம், நமக்கு பெருத்த நஷ்டம் வந்திருக்கு. இந்த அடியை தாங்க முடியுமான்னு கவலையா இருக்கு. குரல் நடுங்க தடுமாறினார். விவரமா சொல்லுங்க. உங்க சந்தோஷத்தை பங்கிட்டுக்கிறது போல உங்க கஷ்டத்தையும் பங்கிட்டுக்க நான் துணையாக இருக்கும் பொழுது என்ன கவலை? மனதை திறந்து சொல்லுங்க. குழைவாக கேட்டபடி அவரது நெற்றியில் பூத்திருந்த வியர்வை துளிகளை தன் புடவை தலைப்பால் துடைத்து விட்டாள். கலைந்து கிடந்த அவரது முடியை கை விரல்களால் கோதிவிட்டாள். இன்னும் ஒரு வாரத்துல நான் 20 லட்சம் புரட்டணும். ஒரு கடனை சமாளிக்கணும். இல்லாட்டா மானம் கப்பல் ஏறிடும். இதுதானே, இதுக்கு இப்படி கலங்குவானே? என் நகைகள் இருக்கு. கொடைக்கானல் பங்களா, பெங்களூர் வீடு, ஏற்காட்டில் வாங்கி போட்டிருக்கிற நிலம் எல்லாத்தையும் வித்துடுங்க, அல்லது அடமானம் வச்சிருங்க. சியாம், நீ இப்படி சொல்லும்போதே எனக்கு அபார தெம்பு வந்து விட்டது. நான் பயப்படாமல் எப்படியோ இந்த கடனை சமாளிச்சுக்குவேன். நகை, வீடு இதெல்லாம் போய்விட்டா உன் மனது கஷ்டப்படாதா? பின்னால் வாங்க முடியாமல் போயிடுங்கிற கவலை இல்லையா? உங்களை பற்றித்தான் எனக்கு கவலை. நாம் கல்யாணம் செய்து கொண்டு குடுத்தனம் ஆரம்பித்த காலத்திலே ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் தானே வாழ்க்கையை துவக்கினோம். அப்போது எத்தனையோ சந்தோஷமாக இருந்தோமே, ஞாபகம் இல்லையா?
இந்த ஆஸ்தி, அந்தஸ்து இதெல்லாம் இப்ப வந்தவை. போதும். இதெல்லாம் போயிட்டா அத்தோட நான் உயிரையா விட்டுடுவேன். எனக்கு உங்க அன்பு தான் முக்கியம். இந்த மஞ்சளும் குங்குமமும் நிலைச்சு நின்னா அதுவே பெரிய சம்பத்து. உணர்ச்சி வசத்திலே திணறி விட்டாள். சியாம், ஊரிலே 4 பேர் என்னை பொல்லாதவன்னு பேசினால் கூட உன் மனம் கலங்கி என்னை பற்றி தப்பா நினைக்காதா? கண்ணகி போல ஆவேசமா உங்களுக்கு வாதாட புறப்பட்டு விட மாட்டேனா? யாரும் என் முன்னால உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசிவிட முடியுமா? கோபத்துடன் கேட்டாள். சியாம், உன்னை மனைவியாக அடைஞ்சதை பத்தி நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். உன் பேச்சு மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. அவளது கரத்தை பற்றி தன் நெஞ்சோடு அழுத்தி கொண்டார். தொழிலில் நிபுணரான ஏகாம்பரம் அந்த கடனை வீட்டை விற்காது, நகைகளை அடமானம் வைக்காது எப்படியோ சமாளித்து விட்டார். அதற்கு பின் அவரது தொழில் மேலும் மேலும் வளமடைந்தது. அந்தஸ்து ஆகாயத்தை நோக்கி உயர்ந்தது. ஆனந்தம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அந்த வாழ்க்கையில் இப்பொழுது லேசாக ஒரு விரிசலா? என்னவாக இருக்கும்? சியாமலா யோசித்தாள். கொஞ்ச காலமாக அவருக்கு இரத்த அழுத்தம், வயிற்று வலி என்று சில நோய்கள் மெல்ல வதைத்து கொண்டிருந்தன. உடம்பை பரிசோதிக்க போன இடத்திலே டாக்டர் ஏதாவது பயங்கர செய்தி சொல்லி அவரை கலக்கி விட்டாரோ? மனைவியிடமும் எப்படி சொல்வது என்று தயங்கி தத்தளிக்கிறாரோ? பாவம், அவருக்கு தன் மனைவியை பற்றி தெரியாதா? அப்படியே ஏதாவது பயங்கர நோய் ஆரம்பமாகி விட்டிருந்தால் அவள் சுலபமாக விட்டு விடுவாளா? சாவித்திரியை போல போராடி அந்த நோயின் பிடியிலிருந்து காக்க எந்த விதமான தியாகமும் செய்ய தயாராகி விடுவாளே. டான் டான் என்று கீழே ஹாலில் இருந்த கடிகாரம் 7 முறை அடித்து ஓய்ந்தது. தொடர்ந்து பூஜை அறையில் இருந்த கிணுகிணுவென்ற மணியோசை எழுப்பியதும் அவள் பரபரப்படைந்தாள். சின்ன பெண் போல் துரிதமாக படிகளை தாண்டி கீழே வந்தாள். சாப்பாட்டறை மேஜை மீது காஃபி பலகாரத்துக்கு எல்லாம் தயாராக இருந்தன. பூஜை அறையிலிருந்து ஊதுபத்தியின் மனம் வீட்டை சுற்றி கொண்டிருந்தது. பூஜை அறையில் ஏகாம்பரம் தொண்டையை செருமிக் கொண்டு எழுந்திருக்கும் சப்தம் கேட்டது. சமையலறை மேடை மீது தயாராக வைக்கப்பட்டிருந்த உப்மா நிறைந்த கிண்ணத்தையும் கரண்டியையும் எடுத்துக்கொண்டு அவள் விரைந்தோடி வந்தாள். வழக்கம் போல வேட்டியும் பனியனுமாக நெற்றியில் பட்டையாக பூசிய திருநீற்றுடன் மேல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு சாப்பிட வந்து உட்கார்ந்தார் ஏகாம்பரம். மௌனமாக அவள் பரிமாறியதை வேப்பங்காயை விழுங்குவது போல சுளித்த முகத்துடன் சாப்பிடத் தொடங்கினார். காஃபி டம்ளரை அருகில் கொண்டு அவள் வைத்தபோது கூட அவர் பேசவே இல்லை. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? அவள் கேட்டதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. அதைவிட அதிசயம், தன் செல்ல மகள் அருகில் வந்து சாப்பிட உட்கார்ந்ததை கூட அவர் உணரவில்லை. எங்கேயோ நினைவாக இருந்தார். கடும் காய்ச்சல் அடித்து எழுந்தவர் போன்று முகம் மிகவும் சூம்பியிருந்தது. உண்மையில் அவருக்கு இப்பொழுது என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி இருக்கிறார்? சியாமலா மிகவும் கலங்கி போனாள். கையை கழுவிக்கொண்டு மௌனமாக மேலே சென்று விட்டார் அவர். சிறிது பொழுதில் அலுவலகத்து உடையுடன் கீழே இறங்கி வந்தார். ஃபிரிட்கேஸை தூக்கி கொண்டு நடந்த பையனை தொடர்ந்தார். நான் வரேன். தனக்குள்ளே முணுமுணுத்து விட்டு காரில் ஏறிக்கொண்டு விட்டார். கேட்டை தாண்டி காரை டிரைவர் சாலைக்குள் ஓட்டும் வரை வராந்தாவிலே நின்று வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள் சியாமலா. அவள் நெஞ்சு சுமையாக துயரத்தில் கனத்தது. அதற்கு பின் அவளுக்கு வீட்டு வேலைகள் பல இருந்தன. மாடி அறையை வேலைக்காரி பெருக்கி சுத்தப்படுத்துவதை மேற்பார்வையிட்டு குளியல் அறைக்குள் புகுந்தாள். அழுக்கு துணிகளை துவைக்க வேலைக்காரி எடுத்து சென்று விட்டிருந்தாள். தரையை கழுவி பெருக்கி சுத்தமாக்கி விட்டு போயிருந்தாள். சுற்றிலும் நோட்டம் விட்டபடி சியாமலா திரும்பிய போது கவனித்தாள். அவள் கணவன் முதல் நாள் அணிந்து சென்ற சட்டை கதவின் பின்னால் கொக்கியில் தொங்கிக் கொண்டிருந்தது. வேலைக்காரி இதை விட்டுவிட்டு போய்விட்டாளே. ஆதங்கத்துடன் சட்டையை எடுத்தாள். கையில் தடிமனாக கடித மடிப்பு ஒன்று தட்டுப்படவே சட்டை பையை துழாவினாள். ஏகாம்பரத்தின் அலுவலகத்து முகவரிக்கு எழுதப்பட்டிருந்த கடிதம் அது. அசட்டையாக பிரித்தாள். மேல் பகுதி சிறிது கிழித்தெடுக்கப்பட்டிருந்தது. குண்டு குண்டான எழுத்து, ஒரு பெண்ணின் கையெழுத்து என்று உணர்த்தவே அவள் நெஞ்சு படபடக்கத் தொடங்கியது. சுற்றும் முற்றும் திகிலுடன் பார்த்துவிட்டு வேகமாக படித்தாள். விடுதலை அடைந்தும் உங்களை தேடிக்கொண்டு முதல் வேலையாக சென்னைக்கு வந்திருக்கிறேன். இந்த மாஜி கைதி. ஒரு காலத்தில் உங்கள் உயிரினும் இனிய காதலி என்பதை நினைத்து பார்க்கவும் இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக இருக்கும், வேதனையாகவும் இருக்கும். நேற்று கடைத்தெருவில் உங்கள் மகளை பார்த்தேன். உடனடியாக உங்களை சந்திக்க வேண்டுமென்று ஒரு ஆத்திரம் என்னை ஆட்டி படைக்கிறது. காரணம் உங்களுக்கு தெரியும். எப்பொழுது எங்கே உங்களை சந்திக்க விரும்புகிறேன் என்பதை அடுத்த கடிதத்தில் எதிர்பார்க்கவும். சௌதாமணி. கடிதத்தை மடித்து சட்டப்பைக்குள் வைத்தாள். சட்டையை மறுபடி இருந்த இடத்திலேயே மாட்டிவிட்டு வெளியே வந்தாள். உடல் முழுவதும் சில்லிட்டு விட்டது போன்றதொரு பயங்கர உணர்வுடன் திரும்பினாள். ஐயோ,
கண்ணாடியில் அவள் முகமா அப்படி விகாரமாக தெரிகிறது? இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு அப்படியே ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா எங்கள் சேனல் வளர்ச்சி அடையிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.